ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலையோட பேர் வந்து நிறைய கிராம சைடில் வாய்க்கால் தண்ணி போகுது இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து இந்த இலை கிடைக்கும். இந்த இலையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா, அம்மம் பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம கிராமத்துலலாம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கசக்கி புண்ணு மேலெல்லாம் வச்சோம் அப்படின்னா, புண்ணு வந்து சீக்கிரம் ஆறிரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இது வந்து நீங்கள் அரைச்சு பருக்கள் மீது வந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த மங்கு இருக்கிற இடம் அந்த மாதிரிலாம் வந்து தடவிட்டு வரோம் அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். செம்மையான இன்றைக்கி ஒரு நாட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக கிள்ளிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கிள்ளினீங்கன்னா இதில் வந்து ஒரு பால் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த பாலை வந்து நம்ம அந்த மருக்கள் மீது வந்து டிப் பண்ணிங்க அப்படின்னா, உடனே வந்து மருக்கள் உதிரும். ஒரு 2, 3 நாளைக்கு வந்து தொடர்ந்து அந்த மருக்கள் மீது இந்த பால் வந்து வைக்கணும். நான் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்ததே இந்த மாதிரி வந்து கிள்ளுங்க. கிள்னிங்கன்னா நல்ல ஒரு பால் மாதிரி வரும். இது வந்து நான் காலையிலேயே பறிச்சுட்டு வந்ததுனால இப்போ வரல பாருங்கள். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததே இந்த மாதிரி வந்து பிடிச்சிங்க அப்படின்னா, நல்லா வெள்ளை கலரில் சொட்டு சொட்டாக நல்லா பால் இருக்கும். அந்த பால் அப்படியே மருகில் டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 டைம் வைக்கிறப்போ வேரோடு உதிர்ந்துரும். அந்த அளவுக்கு இந்த தலைக்கு வந்து ஒரு ஹெவியான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மம் பச்சிலை இலை தான். இன்றைக்கி வந்து இதை நீங்கள் மருக்கள் மீது நீங்கள் அரைச்சும் நம்ம போடலாம். அதே மாதிரி மங்குக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் முகப்பருக்கள் வந்து எங்களுக்கு கரும்புள்ளி வருது, முகப்பருக்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இலை வந்து ஒரு செம்ம ட்ரீட்மெண்ட்டு. இதை எப்படி ரெடி பண்ணலான்ட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த இலைகளை மட்டுமே பறித்து அதில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பூக்களோட அந்த இலையில மட்டுமே இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இது 100% வந்து ரிசல்ட் தரக்கூடியது இதுங்க. மருக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்துரும். அந்த பாலை மருக்கள் மாதிரி டிக் பண்ணிவிட்டு அப்படியே அது வந்து ஸ்பேஸ் பேக்காக நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வேரோடு உதிர்ந்துரும். இது எல்லா பக்கம் ஈஸியாக கிடைக்கிற ஒரு நாட்டு வைத்தியம் தான் இது. இது நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த இலையை வந்து நான் பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி ரெடி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம போட்டாச்சா, இதோடு நம்ம இதை நல்லா அலசி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மண் இல்லாமல் அலசிக்கோங்க, மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து இதில் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அந்த தலையை நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அந்த சாறை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு எஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கும். இது சாதாரணமாக நினைக்காதீங்க. பருக்கள் வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மங்கு இருக்கிற பிரச்சனையில் செம்ம வந்து ரிசல்ட் கொடுக்கும். வேரோடு நம்மளுக்கு அந்த மங்கு எப்போவுமே வராத அளவுக்கு ஸ்கின்னை வந்து ஒயிட்னஸ் பண்ணி, இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் மருக்கள் ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்துரும். அது கூட நம்ம வந்து மங்கும் போகும், பருக்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது ரெடி பண்ணுறக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இலை தான் இது. பாருங்கள், சும்மா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி சாறு மட்டும் எடுத்திங்கன்னா போதும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா ஒரு க்ரீன் கலரில் ஒரு சாறு வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து சாறை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சேர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமதுரம். அதிமதுரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டை மாதிரி கிடைக்கும், அப்படி இல்லைன்னா பவுடராக கிடைக்கும். நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னா பவுடராகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பேக்கெட்டில் வாங்கிக்கலாம். 50 ரூபா 60 ரூபா வரும் அதிமதுரம் பொடி. இதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சாரை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க. அளவாக நீங்கள் இதில் டிக் பண்ணிக்கோங்க. வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மங்கில் தடவுன ஒரு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதும். செம்மையாக அந்த இடம் வந்து உங்களுக்கு மாறும். ஏன்னா அதிமதுரம் வந்து டோட்டலாகவே உங்கள் முகத்தை நல்லா மங்கு வராமல் பார்த்துக்கும். இது கூட நம்ம
இந்த அம்மம் பச்சிலை சாறை வந்து நம்ம சேர்க்குறப்ப நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா திக் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பொடி வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக அளவாக ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அதை வந்து நல்லா டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, பால் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் நம்ம தண்ணி ஊற்றியே நம்ம அரைச்சாச்சு, அவ்வளோதான். இது வந்து இப்போ மங்குக்கு ஓகே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இது எப்படியெல்லாம் நம்ம முகத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது இருக்கிற இந்த சாறு இருக்குங்களா, இந்த சாறு என்ன பண்ணுங்கள், மங்குக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஒரு வாழைப்பழமெல்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த வாழைப்பழத்தோட தோல் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நல்லா கனிஞ்ச பழமாக தோல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள் சைடு வந்து இந்த சாறு இருக்குது பாருங்கள், இந்த அம்மம் பச்சிலை சாறு வச்சுருக்க முடியாது, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மங்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இப்படி வச்சு அழுத்தி மசாஜ் கொடுங்க வாழைப்பழத்தோடோட. இப்படி இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பழத்தோடு இந்த மாதிரி வந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த மங்கு வந்து கடினமாக இருக்கிறத நல்லா எடுத்து கொடுத்துரும். டிக் பண்ணிக்கோங்க, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிக் பண்ணி அந்த சாற்றோட இது இப்படி டிக் பண்ணுறப்போ அந்த இடத்துல மறு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாருக்கு வந்து உதிர்ந்துடும். நல்லா உங்களுக்கு வேரோடு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்படி வந்து தேய்ச்சி விடுங்க. மங்கு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கருப்பு தன்மை வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்காது, டோட்டலாக நல்லா எடுத்துரும். இந்த தோலை வச்சு இந்த மாதிரி நல்லா எப்போவுமே வாழைப்பழத்தோலை இந்த முகத்தில் இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா மங்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு கரையாக இருந்தாலும் நல்லா ஒரு சூப்பராக எடுத்து கொடுக்கும். இனிமேல் வந்து இந்த தோலை கீழே போடாமல் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. சாரை வந்து நல்லா டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ பாருங்கள், நான் ஒரு பரு வந்து வந்திருக்கு. அது மேலே வந்து இந்த சாறை கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஒத்தனம் கொடுத்து நல்லா அந்த முகப்பொரு மேலே இப்படி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட என்ன ஆகும்னா அந்த சாறு நல்லா உள்ளே போக போக அந்த நீரெல்லாம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு இப்போ முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா கழுவிடுங்க. இப்போ தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கழுவிடுங்க. எப்போவுமே வாழைப்பழத்தோலை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து இந்த தோலை வந்து பழத்தை சாப்பிட்டு தோல் அந்த மங்கு இருக்கிற இடத்துல வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கரையை சுத்தமாக எடுத்துருங்க. செம்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த தோலை பயன்படுத்தி பாருங்கள். அதோட உங்கள் முகம் வந்து நல்லா ஷைனிங் ஆகும் வாழைப்பழத்தில் இது. இப்போ அடுத்தது நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி போடலாம்னு பார்க்கலாம். கையிலே நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கையில் டிக் பண்ணி கொஞ்சம் மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பருக்கெல்லாம் பாருங்க, பரு இருக்குது, இதை வச்சு விட்றேன். இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இலை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. இது செம்ம நாட்டு வைத்தியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை தான் இது. இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த ஆத்தோரம் வாய்க்கால் ஓரமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதோட பவுட்ரு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அந்த பால் எடுத்து டிக் பண்ணி விடுங்க. பருக்கள் மேலே டிக் பண்ணிங்கன்னா உடனே வந்து 2 தடவை வச்சிங்கன்னா போதும், நல்லா உதிர்ந்துடும். இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருந்தால் போதும். அதிமதுரத்தை இந்த மாதிரி வந்து இந்த சாறில் கலந்துக்கிட்டு இப்போ நல்லா மசாஜ் கொடுங்க. இந்த பருக்கள் இருந்துச்சுன்னா அந்த பருக்கள் மேலே பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க அந்த இலையோட. இந்த மாதிரி மசாஜ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் முகத்தை கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து 1 டைம்லேயே உங்களுக்கு ஒரு 80% ரிசல்ட் கிடைக்கும். 2ஆவது டைம் போட்டிங்க அப்படின்னா 100% நல்லா சூப்பராகவே செம்மையாக இந்த அளவுக்கு திக்கானா போதும். பாருங்கள், அதிமதுரம் வந்து செம்ம இதாக பிடிக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி முகம் எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தாலும் நல்ல கலரிங் கொடுக்கக்கூடிய ஒரு பொடி தான் இந்த அதிமதுரம். அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பவுட்ரு தான் இந்த அதிமதுரம். கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபேஸ் பேக்கில் எல்லா இதுலேயும் நீங்கள் கலந்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் முகம் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் செம்மையாக வந்து கலர் ஆயிடுவீங்க. மங்கு பிரச்சனை டோட்டலாக எப்போவுமே வராது. அதிமதுரத்தை கண்டிப்பாக முகத்துக்கு பயன்படுத்துங்க. இப்போ ஓகே, இதை நல்லா காய விட்டுட்டு இப்போ கழுவிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம்.
இங்க பாருங்க, எந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்குன்ட்டு. நீங்க அந்த வாழைப்பழ தோல போட்டு தேய்க்கிறப்ப நல்ல ஷைனிங் குடுக்கும். அந்த மங்கு பிரச்சனைய டோட்டலா நம்மளுக்கு எடுத்து குடுத்துரும். செம்மையா இருக்குல்ல? நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கு. இத நீங்க பண்ணிட்டு இன்னொரு ட்ரிப்பு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் முகத்த அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஐஸ் கியூப் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இருக்கும். இந்த மாரி வந்து ஒரு ஐஸ் கியூப் எடுத்துட்டு, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இத வந்து செய்யுங்க. அந்த சுருக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா? கண்ணு கருவளைய சுருக்கங்களா, இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாரி ஐஸ் கியூப் எடுத்துட்டு, பாருங்க அந்த மங்கு இருந்த இடத்துலலாம் நல்லா இந்த மாரி வந்து அந்த பருக்கள்லாம் இருந்துச்சுன்னா, பருக்கள் மேல இப்படி. ஏன்னா, இதெல்லாம் வந்து ஹீட்டுக்கு வர்றது தான் நம்மளுக்கு இந்த மாரி இதெல்லாம். இப்படி வச்சு நீங்க லைட்டா மசாஜ் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, அந்த முக சுருக்கங்கள் சுத்தமா வராது. முகமும் நல்லா ஷைனிங்கா இருக்கும். இது வந்து நீங்க ரெகுலராவே இந்த ஐஸ் கியூப்ப ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஐஸ் கட்டி வச்சு இந்த மாரி முகத்த வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நல்லா மசாஜ் குடுத்த மாரி பண்ணுனீங்கன்னா, முகம் வந்து நல்லா பளபளன்னு இருக்குங்க. எப்பவுமே உங்களுக்கு வயதான தோற்றத்த காமிக்கவே காமிக்காது. இந்த மாரி ஐஸ் கியூப்ப நல்லா வந்து யூஸ் பண்ணலாம். பற்கள் மேலலாம் வந்து இந்த மாரி வந்து நல்லா தேய்ச்சு விட்டீங்கன்னா, நல்லா எதமா இருக்கும். முகம் வீக்கம் அந்த மாரிலாம் இருக்கு. எனக்கு முகம் வந்து அதிகமா வீக்கம் குடுக்குது, தூங்கி எந்திரிச்சா அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இது வந்து ஒரு செம்ம ட்ரீட்மெண்ட். ஈஸியான ஒரு ட்ரீட்மெண்ட். ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஐஸ் கியூப்ப நீங்க இந்த மாரி முகத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாருங்க உங்க முகம் வந்து நல்லா பளபளன்னு எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தட் செம்மையா உங்களுக்கு ரிசல்ட் குடுக்கும். அவ்வளோதான். இத பண்ணிட்டு நீங்க துடைக்க வேண்டாம். ஐஸ் கியூப்ப வச்சுட்டு இத அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் போட்டு துணி போட்டு துடைக்க வேண்டாம். இது அப்படியே வந்து காஞ்சிரும். அந்த விறுவிறுப்பு தன்மை கொஞ்சம் அப்படியே முகத்துல இறங்கட்டும். இந்த மாரி வந்து ரெகுலராவே நீங்க ஐஸ் கியூப்ப ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி, போடலினாலும் சரி, காலையில ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் ஐஸ் கியூப் இப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா, முக வீக்கங்கள் வராது. அதே மாரி முகம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா பளபளன்னு இருக்கும். சுருக்கங்கள் எப்பவுமே உங்க முகத்துல இருக்காது. கண்ணு கருவளையம்லாம் இந்த மாரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த கண்ணு கருவளையம்லாம் சுத்தமாவே வராது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுல பார்க்கலாம். பாய்.